அடுத்த 10 நாள்ல இன்னொரு கொலை ஒண்ணு நடக்குது. இதையும் அதே கொலைகாரன் தான் பண்ணிருப்பானோன்னு ஹீரோக்கு டவுட் வருது. அங்க இருக்க ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்றான். இந்த ஆள் போன்லயும் கொலைகாரன் அவர் இறந்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இவரோட சேருக்கு கீழேயும் கொலைகாரன் திருக்குறள் எழுதி வச்சிருக்கான். இந்த கொலையை பண்ணதும் அதே ஆள் தான் சொல்லி ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. இறந்து போன 2 பேர் போன்லயும் கொலைகாரன் வீடியோ எடுத்திருக்கான். இந்த வீடியோவை எடுக்கும்போது ரைட் சைடு மட்டும் ஒரு சின்ன ஷேக் இருக்கு. சோ கொலைகாரன் கண்டிப்பா ஒரு கால் ஊனமா இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இதே மாதிரி கொலை இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்கான்னு சொல்லி பாக்குறாரு. கீர்த்தனான்னு ஒரு பொண்ணை 2 மாசத்துக்கு முன்னாடி மூக்க அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. இதையும் அதே கொலைகாரன் தான் பண்ணிருப்பான்னு ஹீரோக்கு டவுட் வருது. சோ இப்போ அந்த கேஸை விசாரிக்கலான்னு போறாரு. இந்த பொண்ணோட போன்ல வீடியோவோ இல்ல திருக்குறளோ கிடைக்கலையேன்னு சொல்லி எஸ்ஐ சொல்றாரு. இந்த பொண்ணை கொல்லும் போது மேபி அவன் அவசரத்துல அதை பண்ண முடியாம போயிருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த பொண்ணை அவன் வீட்டுல வச்சு கொலை பண்ணல. சோ அதனால அவனுக்கு டைம் இருந்திருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு இறந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு சாகும்போது சாஞ்சிருந்த மரத்துல நம்பர் 6ன்னு போட்டிருக்கு. சோ திருக்குறள்ல இருக்கிற 6வது குறளை மென்ஷன் பண்ணி தான் இவளை கொண்டிருக்கான்னு சொல்லி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு.